ஹலோ படிஸ், நான் உங்கள் விஜய் அர்ஷியா. இது உங்கள் ஏவி அலப்பறைகள். ஏவி அலப்பறைகளில் நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னா ஃப்ரெண்டு நம்மளுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் அப்படின்ட்டு அந்த கொஷின் நம்ம கேட்க போகிறோம். வாங்க போய் கேட்கலாம் வாங்க. ஹலோ, சொல்லுங்கள். உங்கள் நேம்? பிரபாகரன். ஓகே. உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அவங்க தான் என் க்ளோஸ். இதில் உங்களை யார் பிடிக்கும்? என் மச்சான் தான் ரொம்ப பிடிக்கும். எதனால் அவங்கள பிடிக்கும்? மச்சான் என்ன இருந்தாலும் எது பிரச்சனை இருந்தாலும் என் கூட இருப்பான். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ரொம்ப பிடிக்கும். ஓகே. உங்கள் நேம்? கோபிநாத். உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? யார்? பிரபாகரன். எதனால் அவங்களுக்கு பிடிக்கும்? அதே மாதிரி தான், எதுனால எந்த பிரச்சனையும் கூப்பிட்டா நிற்குவான், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போது அவங்கள வந்து அவங்க வேறு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க உங்களுக்கு, இவங்க இம்பார்ட்டண்ட்டாக அவங்க இம்பார்ட்டன்ட்? இவங்க தான் இம்பார்ட்டன்ட். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் இவங்க தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. எனக்கு லைஃப்ல எல்லாமே நீ தான் மச்சி. லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட், உன் பின்னாடி வந்துனே இருப்பேன். உங்கள் நேம்? நிதிஷ்குமார். உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க நேம்? அவங்க நேம் வந்து சாரதி. எதனால் அவங்களுக்கு பிடிக்கும்? சிகரெட் என்ன கேட்டாங்கன்னா வாங்கி தருவாங்க. ஓகே. அவங்க இங்கே இருக்காங்களா? இங்கே தான் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. உங்கள் நேம்? சாரதி. ஓகே. உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. அதில் யார் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்? நிதிஷ், இவங்க. கோபிநாத். இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யார்? அண்ணா. இப்போ டெய்லி காலேஜ்க்கு வருவீங்க, இப்போ இவங்க வரலன்னா இந்த டே எப்படி இருக்கும்? கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். காலேஜ் போகிற மாதிரி இருக்கும். காலேஜே கட் அடிக்கிற மாதிரி இருக்குமா? அவர் வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் காலேஜில். ஓகேப்பா. ஹாய். உங்கள் நேம்? தீபக். ஓகே. உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. யார் அவங்க நேம்? இவங்க எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எதனால் எல்லாரையுமே பிடிக்கும்? எதனால் பிடிக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ்னாவே பிடிக்கும். இங்கே பாருங்க, வாங்கின்னு வந்தால் உடனே பிடிக்கணும். ஓ, இப்படி பிடிங்கி தின்றதுனால பிடிக்கும்ன்றீங்களா? எல்லாத்துனாலுமே பிடிக்கும். ஓகே. இவங்களெல்லாம் எப்படி மீட் பண்ணீங்க? காலேஜ் மூலியமா. ஆனால் இவனை மட்டும் சண்டை. என்ன சண்டை உங்களுக்குள்ளார? ஏன்னா சண்டைனே தெரியல, ஆனால் சண்டை ரெண்டு பேருக்கு. சண்டை பொண்ணு மேட்டரில் சண்டை. எதனால பொண்ணு மேட்டர்ல சண்டை உங்களுக்கு? ஒரு புள்ளையவே ரெண்டு பேர் லவ் பண்ணோம், அதனால சண்டை. அப்படியா? ஓகே. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். டைம் மச்சான் நீயே பார்த்துக்கோ. நீங்க விட்டு கொடுத்துட்டீங்களா? நானும் விட்டு கொடுத்துட்டேன் மச்சான், நீயே வச்சுக்கோ. ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துட்டீங்க. பொண்ணு முக்கியமா, நட்பு தான் முக்கியம். நட்பு தான். ரெண்டு பேருமே விட்டுட்டு போயிட்டா, ரெண்டு பேருக்குமே. அதுக்கப்புறமா நான் பொண்ணு தான் ஏமாத்திட்டாங்க. ஹாய். உங்க நேம்? சக்திவேல். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த நிலையிலும் வந்து கூடவே நிற்பாங்க. ஓகே. நம்மள யாராவது வெளியில் அடிச்சிட்டா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட. 10 மணிக்கு உனக்கு ஏதாவது ஒன்றா கூட நாங்கள் தானே வருவோம். ஃப்ரெண்ட்ஸாக எல்லாமே வந்திருக்காங்களா? அந்த மாதிரி வந்திருக்காங்களா? ஓகே. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்க? எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பில் சண்டை வந்தாலையும் குறிப்பாக அந்த லவ் மேட்டர் விஷயத்தில் பெண்களுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறாதீங்க, அவ்வளோதான். ஓகே. பெண்கள் வந்தால் ஃப்ரெண்ட்ஷிப்பை மறந்துடக்கூடாது.